வணக்கம். வருஷம் தீபாவளி வரும். அப்படி வருகிற தீபாவளிக்கு பல பேர், பெரும்பான்மையான மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தீபாவளி போனஸ். இப்படி தீபாவளி போனஸ் வந்து ட்ரெஸ் எடுத்து, மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து, பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து, தீபாவளிக்கு பலகாரம் சுட்டு, பட்டாசு வெடித்து, இல்லை இது எனக்கு உங்களுக்குன்னு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்னும் போனஸ் போடல, என்னைக்கு போனஸ் போடுறாங்க, என்னைக்கு போனஸ் போடுறாங்க அப்படின்னு எல்லா தொழிலாளர்களும் எல்லா அலுவலகங்கள்லையும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தீபாவளி வரத்துக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடியே எப்போ போடுறாங்க எப்போ போடுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆஹா பிளாட்ஃபார்ம்ல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கிற தீபாவளி போனஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நான் பேச போறேன். என்னது, தீபாவளி போனஸா அப்படின்னு ஒரு படமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இந்த படம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஒரு தீபாவளி எப்படி ஒரு நாள் காலையில அது நள்ளிரவுல ஆரம்பிச்சு சாயந்தரத்துக்கு அப்புறம் ஒரு அமைதிக்கு வந்து அடுத்த நாள் அப்படியே காணாம போயிடுதோ, அதே போல இந்த படமும் ஏனோ தெரியல, தியேட்டர் கிடைக்கல, சரியான நாள்ல ரிலீஸ் செய்யப்படல அப்படின்னு பல காரணங்களால இது நிறைய பேருக்கு தெரியல. சரி, ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கிற தீபாவளி போனஸ் அப்படிங்கிற படம் எது மாதிரியான படம்? ஆமா, இந்த படத்தினுடைய தலைப்பே கதை என்னங்கிறத சொல்லிடுது. தீபாவளி போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு படம் இது. விக்ராந்த், ரித்விகா நடிச்சிருக்கிறாங்க. மற்ற நடிகர்கள் யாருன்னு நமக்கு தெரியல. எல்லாரும் எளிய மனிதர்கள், அந்தந்த கதாபாத்திரத்துக்கு அழகாக பொருந்தி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. விக்ராந்தும் ரித்விகாவும் கணவன் மனைவி, ஒரு குழந்தை பையன் இருக்கும். விக்ராந்த் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அந்த நிறுவனத்துல இன்னும் போனஸ் போடல, எப்ப போனஸ் போடுவாங்கன்னு கேட்டுக்கிட்டே அந்த ஒர்க்கர்ஸ் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல கூட அப்புறம் யாருக்குமே படிக்கிறதுல நாட்டம் இருக்காது. தீபாவளி வரப்போகுது, தீபாவளி உங்க வீட்டுல என்ன பலகாரம் பண்ணீங்க, நீ சொல்லு, நீ சொல்ற அம்மாடி, நீ சொல்லு, என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்க கேட்க, இன்னும் எங்க அப்பாவுக்கு போனஸ் போடல, போனஸ் போட்ட உடனே இன்னைக்கு போய் வாங்கணும் அப்படின்னோடனே, டே இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு தீபாவளிக்கு, சீக்கிரம் ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுறா அப்படின்னு டீச்சர் அந்த இப்போ இவன் விக்ராந்தோட பையன்கிட்ட சொல்றது நமக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கும் இது மாதிரியான அனுபவங்கள் நம்ம நினைவுல வந்திருக்கும். நம்ம அப்பா தீபாவளிக்காக உள்ளுக்குள்ளார எவ்வளவு பெயின் சம்பாதிச்சிருப்பாருங்கிறத நம்ம பின்னாடி உணர முடியும். நாம இன்னைக்கு ஒரு தீபாவளி மாதிரியான ஒரு விசேஷத்துக்கு குழந்தைகளுக்கு இன்னும் ட்ரெஸ் கூட வாங்கி தரலையேங்கிற பெயின் நமக்கும். இது அதனால ஈஸியா நம்மளால இந்த கதையை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு காட்சி, குரியர் சர்வீஸ், குரியர் வேலை பார்க்குற டெலிவரி பாய் அவர் ஒரு வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குங்க, தபால் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்ப குப்பை வண்டி அள்ளி வருகிற அந்த துப்புரவு தொழிலாளர் வந்துட்டு, சார் தீபாவளி வந்துருச்சு சார், காசு கொடுங்க சார், அப்படின்னு சொல்லிட்டு இனாம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாரு. வரையா நல்லா இருக்கியா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டு காசு எடுத்துட்டு அந்த துப்புரவு தொழிலாளருக்கு கொடுத்துட்டு, தம்பி உங்களுக்கு தீபாவளிக்கு நான் வேணுமா அப்படின்னு கேட்பாரு. இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேனா மட்டும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டதுக்கு பேனா கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு அவர் போகும்போது அவருடைய வண்டி 10 தடவை உதைச்சும் ஸ்டார்ட் ஆகாது. அப்படி உதைக்கும் போது செருப்பு அறுந்து போயிடும். அந்த செருப்பை அறுந்து போகிறதுக்காக பென்சிலை பேனாவை வச்சு குத்தி அதை சரி பண்ணிக்கிட்டு அவர் போகிறத அந்த அந்த வயசான ஐயா இயக்கத்தோட ஒரு துக்கத்தோட பார்ப்பாருங்கிறதே ஒரு அழகியல் சிறுகதையான விஷயமா நான் பார்க்கிறேன். இதற்கு பிறகு அவர் அவங்க ஒய்ஃபும் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறவங்க, சமையல் வேலை, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்டை துடைக்கிறது அப்படிங்கிற வேலை பார்க்குறவங்க தான் ரித்விகாவும். அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய அதிகபட்ச ஆசையெல்லாம் ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. அந்த பையனுக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ் வாங்கி தீபாவளிக்கு போட்டுக்கணுங்கிறது தான் அந்த பையனுடைய ஆசை. ஒரு புது ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட்டா ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இதை தவிர அந்த பலகாரம் சுடணும், அந்த படத்துக்கு போகணும் இப்படிங்கிற எந்த ஆசையுமே இல்லாம மிக 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 சாதாரண விளிம்பு நிலை மனிதர்களுடைய ஆசை இவ்வளவுதானுங்க. நமக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம பயலுக்கு அவன் கேட்ட ஆசைப்பட்டபடி ட்ரெஸ் வாங்கிடணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, குப்பையை கொட்டுறதுக்கு வந்திருப்பாங்க ரோட்டுக்கு. அப்போ ஒரு வேனில் வண்டியை நிப்பாட்டி ஹெல்மெட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஹெல்மெட்டு அவங்களுக்கு சிகப்பு கலரில் ஒரு ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சி போயிடும். எவ்வளோங்க அப்படின்னு கேட்டாக்க, 2000 ரூபா ஹெல்மெட்டு 1500 ரூபா, 1500 ரூபா ஹெல்மெட்டு 1000 ரூபா அப்படின்னு சொன்ன உடனே
விறுவிறுன்னு ஓடி போய், அண்ணே இதை யார்ட்டையும் கொடுத்துடாதீங்கண்ணே, அண்ணே இதை பத்திரமா வச்சிருங்கண்ணே, நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகா ஓடி போய் அந்த வீட்டுக்காரம்மா அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த அம்மாட்ட, ஹவுஸ் ஓனர்கிட்ட மாதிரி பணம் கேட்பாங்க. ஒரு 1000 ரூபா கொடுங்க, அர்ஜென்ட்டாக வேணுங்க, சம்பளத்தில் கழிச்சிக்கங்க, அடுத்த மாதம் சம்பளத்திலே அப்படியே மொத்தமாக கழிச்சிக்கங்க, அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. அவங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த 1000 ரூபாயை கொடுத்துருவாங்க. அந்த 1000 ரூபாயை எடுத்துகிட்டு வந்து பார்த்தாக்கா அந்த வேன் அடுத்த தெருவுக்குன்னு எங்கேயோ போயிடும். ஏக்கத்தோட வருவாங்க. இங்கே என்னடானாக்கா போனஸ் போடலையே அப்படிங்கிற ஏக்கத்தோட அவரு வருவார். என்னங்க போனஸ் போட்டாச்சான்னு? இல்லை போனஸ் போடலை. சரி என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, ஹவுஸ் ஓனர்கிட்ட வாங்கினேன், வாங்க போய் ட்ரெஸ் எடுக்கலாம். 1000 ரூபாயை வச்சுட்டு என்ன வாங்க முடியும்? வீட்லேயும் ஒரு 600 ரூபா சேர்த்து வச்சுருக்கேங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. வண்டியில் போவேனாங்க, பஸ்ஸில் ஜாலியாக போகலாம், கூட்டத்தில் வண்டியை எங்கே நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மதுரைக்குள்ளார போகிறது, அந்த அதில் வந்து கண்ணாடியை வாங்குறது, அந்த பஞ்சு மிட்டாய் அதை வாங்கி சாப்பிட்றது, இதை வாங்கி சாப்பிட்றது, அப்படி இப்படின்லாம் இருந்துட்டு அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஷூ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த அந்த இடம் வந்து ஒரு சிறுகதை மாதிரி இருக்கும். ஷூ விற்கிறவங்க ரோட்டில் ஷூ விற்கிறவர் இவ்வளோ ரேட்டு 300 ரூபா, 500 ரூபா ஷூ வந்து 300 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசியில் அவர்கிட்ட 150 ரூபா தான் இருக்கும். அண்ணே 150 ரூபாய்க்கு தெரியுங்களா அப்படின்னு விக்ராந்த் கேட்க, அவர் அதெல்லாம் தர முடியாது, எப்போ கிளம்பியா இடத்த காலி பண்ணு சொல்ல ரித்விகாவுக்கு கோபம் வர, அவங்க சல்லு புல்லுன்னு திட்ட, அது அவருக்குள்ளார இன்னும் கோபத்தை ஏற்படுத்த அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி, என் பையன் ரொம்ப ஆசைப்படுறாங்க, 150 ரூபா தானே இருக்குது, வேணும்னா இந்த ஃபோனையும் வேணால் வச்சுக்கங்கண்ணே, அப்புறமா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லுவார். டேய் தம்பிங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அந்த அந்த அவன் ஆசைப்பட்ட அந்த ஷூவை ஒரு கவரில் போட்டு, இந்தாடா மாமாவோட தீபாவளி கிஃப்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 150 ரூபாய் மட்டும் வாங்கிக்கிற அந்த மனிதர் வந்து இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பேரன்பு கொண்ட மனிதராக எனக்கு தெரிஞ்சார். இது மாதிரி அங்கங்க காட்சிகளில் ஒரு அழகு, காட்சிகளில் அன்பை தூவிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நடக்கும். தீபாவளி போனஸ் கேட்டு அங்கே ஆஃபீஸில் வாசலில் போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தில் யோ கிடைச்சடியா, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லுவார். உனக்கு என்னையா, நீ முஸ்லீமு, அதனால தீபாவளியினுடைய அருமை உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார போய் ரொம்ப நொந்து போய் முதலாளிட்டெல்லாம் பேசுவார். சரியான பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் எடுத்து வீசுவார். அந்த ஆஃபீஸினுடைய கண்ணாடி உடையும் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போயிரு. இந்த சமயத்திலேருந்து இவர் விலகி தான் இருப்பார். விலகியே அப்படியே வந்துடுவார். இதுக்கு இடையில ஒருத்தன், மாப்பிள்ள 4 மணி நேரம் தான் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு 3000 ரூபா கிடைக்கும், வேணா வரியா, அப்படியாகும் இப்படியாகும், 2000 ரூபா கிடைக்கும், 2000 ரூபா கிடைக்கும், அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு நண்பர் கூப்பிட்டுருப்பாரு. சரி வேறு வழியே இல்லாமல் அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வரேன்டா அப்படின்னோட நேராக நீ வீட்டுக்கு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்துடுறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவார். நேராக வந்தால் அந்த கடைவீதிக்கு வருவார். கடைவீதியில் பிளாட்ஃபார்மில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் விற்கணும், கூவி விற்கணும், இந்தாட காசு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாயை இந்த வச்சுக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாப்புல. பார்த்தாக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது தடால்னு ஒரு 5-6 பேர் வந்து விக்ராந்தை விட்டு வெளுன்னு வெளுத்துருவாங்க, அடி விட்டு பின்னுவாங்க. என்னங்க ஏங்க அடிக்கிறீங்க, என்னங்க அப்படி இப்படின்ட்டுலாம் கத்திட்டு இருப்பாரு. போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்து இது மாதிரி விஷயத்த அப்படியே மாதிரி லைஸாக சொல்ல டக்குன்னு விக்ராந்தை அள்ளி போட்டு அங்கே போயிடும். இங்கே என்னடானா ரித்விகா புருஷனை காணுமேன்னு அங்கே தேட இங்கே தேடன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா செய்யுறது அப்படின்னு இருந்து நேராக அந்த மேனேஜர் வீட்டுக்கு போய், ஏங்க இங்கே வந்தாராங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே வரலையம்மா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இதுக்கப்புறம் அடி வாங்கி அவர் நேராக ஸ்டேஷனில் உட்கார வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு தாதா மாதிரி ஒருத்தர் அப்படி தோரணையாக வருவார். அப்போ சிங்கம் கதை, கரடி கதை, நரி கதை, முயல் கதை அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி, இது தப்பு கரடி மேலே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அந்த பையனை வெளியில் விட்டுருங்க அப்படின்வார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே நிறைய டெக்ஸ்டைல், அதாவது துணி தைக்கிற நிறுவனம், அந்த துணி தைக்கிற நிறுவனத்தினுடைய முதலாளி தான் அவர். அங்கே இருக்கிற ஒருத்தன் அவன் என்னடானாக்கா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு நினைப்பான். அங்கே ஒரு பொண்ணை காதலிப்பான். அந்த காதலிக்கிற பொண்ணுக்கு ஒரு பரிசு கூட வாங்கி தரலையே நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலி சொல்லுவா. இதோ போன பிறந்த நாளைக்கு எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன, இதோ தீபாவளி கூட வந்துருச்சு அப்படின்னு அவ இது செய்ய கிண்டல் பண்ண, இந்த அவன் காதலியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கே புதுசாக தைச்ச துணிகளை எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி நண்பர்களை வர சொல்லி அவன் அப்படியே அந்த பக்கமாக போடுவான். அவங்க தான் ரோட்டில் துணியை விரித்து போடுவாங்க. நம்ம கம்பெனி துணிமணி வந்து இங்கே எப்படி கூவி விற்கிறாங்க, இப்படி தான் யாரோ திருடிட்டு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆளை பிடிக்கலான்னு வந்தாக்க எந்த ஆளுமே இருக்க மாட்டாங்க, விக்ராந்த் தான் இருப்பார். அதனால் கூப்பிட்டு வந்துருவாங்க. தம்பி மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை எடுத்து
இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. பெரிய தொகை அது, ஒரு 5000 ரூபா. அதான் அந்த பையன் ஹீரோவுக்கு பெரிய தொகை. அதை கொடுப்பாங்க. கடைசியில் அவர் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு பாக்கெட்டில் கையை விடுவார். அவன் கொடுத்த 1000 ரூபா இருக்கும். இந்தாங்க இது அவன் கொடுத்த காசு, எனக்கு சம்பளம்னு கொடுத்த காசு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு அப்படி போவார். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ரோட்டில் அந்த மேனேஜர் வருவார். மேனேஜர் வந்து அங்கே எப்படி ஒரு நல்ல மனிதர் பாருங்க, காசு ஒரு சன்மானம் தராரு அவர். இங்கே என்னடானாக்கா அந்த மேனேஜர் வருவார். ஏப்பா எங்கப்பா போன நீனு, உன்னை உன் பொண்டாட்டிலாம் வீட்டுக்கெலாம் வந்து தேடிச்சுப்பா, நீ எங்கே போன அப்படின்னோடனே, இல்லைங்க பரவாயில்ல. என்னாச்சு, அடியில் போட்டிருக்கு காயம்லாம். நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பரவாயில்ல நான் வீட்டுக்கு போகிறேண்ணே. வண்டியில் ஏறுப்பா, போனஸ் போட்டாயேப்பா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் பணத்தை அந்த மேனேஜர் கொடுப்பாரு. வாங்கிட்டு எப்படிங்க நடந்துச்சு, எப்படி கிடச்சிது போனஸு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த முஸ்லீம்னு சொல்லி பண்ணினதுனால இந்துக்களுடைய விஷயம் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதா ஒருத்தன் சொல்லுவான் இல்லையா, ஒரு ஊழியர். அதை வருத்தமாயிரும் அவருக்கு. பண்டிகைங்கிறது தீபாவளியாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், பண்டிகை தானே இல்லை, அந்த கொண்டாட்டம் தானே. அந்த கொண்டாட்டம் அவருக்கு தெரியும் இல்லையா, ஒரு இஸ்லாமியருக்கு. அவர் தான் அந்த கண்ணாடியை உடைச்சி, அதனால தான் அந்த கண்ணாடியை உடைப்பார். முதலாளியோட ஃபோனை கெஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலாளியை ஃபோனே எடுக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் ஏப்பா இப்படி கோச்சிக்கிட்ட, இந்தாப்பா சம்பளம் போனஸ் எல்லாருக்கும் போட்டுறேன்ப்பா, சொல்லியிருப்பா ஒர்க்கர்ஸ்டெல்லாம், உனக்கும் போனஸ் இருக்குது அதையும் வாங்கிக்க அப்படின்னுவார். இல்லை அந்த பணத்தில் 3000 ரூபா அப்படியே எடுத்துங்க நீங்கள் அப்படின்னுவார் அவர், அந்த மேனேஜர். ஏயா அப்படின்னுவார். இல்லை நீங்கள் போனஸ் தரமாட்டேன்னு சரியாக பதில் சொல்லலையா, அந்த ஆத்திரத்தில் ஆஃபீஸ் கண்ணாடியை நான் தான் உடைச்சேன், எப்படியும் 3000 ரூபா செலவாகும், அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன அன்பு பாருங்கள், என்ன ஹானஸ்ட் பாருங்கள். இதற்கு பிறகு அந்த அவர் விக்ராந்து வீட்டுக்கு வர்றது, அவங்க மனைவி சேர்ந்துருக்கிறது, மனைவியோட போய் போகிற வழியிலேயே புடவை வாங்குறது ஒரு டெக்ஸ்டைலில், அந்த டெக்ஸ்டைலிருந்து ஃபோன் வர்றது, சார் தீபாவளிக்கு நீங்கள் இங்கே ட்ரெஸ் வாங்கினீங்களா சார், அதுக்காக குழுக்கள் பூட்டி வச்சுருந்தோம் சார், உங்களுக்கு வந்து இந்த புது படத்துக்கு 2 டிக்கெட் இருக்குது, இன்னொரு கிஃப்ட் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க சார் சொல்ல, படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு படத்துக்கு போவாங்க. படத்துக்கு போகிற தேட்டர் வாசலில் வந்து கிஃப்ட்டை தருவாங்க. கிஃப்ட்டை பிரித்து பார்த்தாக்க சிவப்பு கலர் ஹெல்மெட் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. 2 டிக்கெட்டு, ஆனால் 3 பேர் போயிருப்பாங்க, 2 பேர் தான் உள்ளே போக முடியும், இன்னொரு டிக்கெட் வேணால் அடிஷ்னலாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போய் 60 ரூபா கையில் இருக்கும். 60 ரூபாயை கொடுத்தாக்க, எந்த காலத்துலையா இருக்க, 150 ரூபாய் இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோக்கு அப்படின்னு. கையில் காசு இல்லாமல் போயிடும் அவருக்கு, என்ன செய்யறதுனே தெரியாது. செல்ஃபோனை கொடுத்துடலாம் அப்படின்னாக்கா செல்ஃபோனும் மனைவிகிட்ட இருக்கும். படம் ஆரம்பிச்சிடும். பையனும் மனைவியும் நம்ம வீட்டுக்காரர் எங்கே, நம்ம அப்பா எங்கன்னு தேடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தவிச்சு போய் அதுக்கப்புறமா படம் பார்க்க வருவார். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது, அப்பா புது ஹெல்மெட் எங்கப்பா போட்டுக்கிறேன் அப்படின்வான். வா போகலாம் அப்படின்வாரு. ஏங்க பையன் ஹெல்மெட் எங்கன்னு கேட்குறான் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அந்த அவருக்கு தேவை 150 ரூபா, அதனால் அந்த 1000 ரூபா ஹெல்மெட்டை 150 ரூபாய்க்கு வாங்கிக்கங்க, 150 ரூபாய்க்கு வாங்கிக்கங்க சார், 150 ரூபா சார், இப்போ தான் சார் கிஃப்டாக கிடைச்சது, புது ஹெல்மெட் சார், நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருவார். அந்த 150 ரூபாய் கிடைச்சதுனால தான் நான் வந்து படமே பார்க்க வந்தேன் அப்படின்னு மனைவிட்ட சொல்லுவார். நெகிழ்ந்து போகிற மனைவி, உனக்கு எப்படியா அந்த மனசு, உனக்கு எப்படியா அந்த குணம்லாம் இருக்குது, ஏயா இவ்வளவு திறமையாக இருந்து விற்கிற, நம்மளே ஏன் ஒரு கடை ஒன்று போடக்கூடாது, கடையெல்லாம் போடுறதுக்கு 10,000 ரூபாயாவது வேணும், நம்மள்கிட்ட ஏது பணம் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே யோசிப்பாங்க, இப்படித்தானே மிடில் கிளாஸ் எல்லாம் யோசிக்குது இல்லை, ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஆமாம்ல நம்மள்கிட்ட எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ரித்விகா இருப்பாங்க. டக்குன்னு வீட்டு வாசலில் அந்த 2 வீலர் எக்ஸல் ஹெவி டியூட்டி வண்டி நிற்கிதுல்ல, ஏங்க இந்த வண்டி எவ்வளோக்கு போகும் அப்படின்னு கணவன்கிட்ட கேட்பாங்க. 10,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொன்னதோட இந்த படம் முடிஞ்சிருது. ஆனால் இந்த படம் தாண்டியும் தீபாவளி பற்றிய என்னுடைய 10-15 தீபாவளி பற்றிய நினைவுகள் இந்த படத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கிற கதை ரொம்ப பிரமாதம், ஆகச்சிறந்தது. ஆனால் படமாக்கியது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு படமாக்கி இருக்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல் இந்த காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணியிருந்தாங்கனாக்க, டயலாக்ல இன்னும் ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்கனாக்க, நாயகனுக்கு நாயகிக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் சரியான க்ளோஸ்அப் ஷாட்டுகள்லாம் கொடுத்துருந்தாங்கனாக்க, இந்த படம் நல்லபடியான ஒரு ரீச் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்திருக்கிற அந்த தீபாவளி போனஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பாருங்க. மிகச்சிறந்த படமோ இல்லையோ, பிரமாதமாக நடிச்சிருக்காங்க, அட்டகாசமாக மியூசிக்கை போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க அப்படிலாம் இல்லாட்டினாலும் கூட, இயக்குனர் ஜெயபால் அப்படிங்கிற அந்த அறிமுக இயக்குனர் அந்த தீபாவளி போனஸ், தீபாவளி அந்த நிகழ்வை அழகாக ஒரு படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறது தான் நம்மளுடைய மெமரிஸை கிளப்பி விடுற வகையில் இருக்கும்.
தீபாவளி போனஸ் யாருக்கு தான் பிடிக்காது, யாருக்கு தான் சந்தோஷம் தராது. வணக்கம்.